ஓகே இது ஏதோ கிஃப்ட் இது பண்ணணும் போல ப்ரோ. ஓகே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? யோ இதை வந்து சுட்டு கீழே இது பண்ண முடியல. இது அவ்வளவுதானா? ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? என்ன ப்ரோ? ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ப்ரோ. ஓகே. என்ன வழக்கமா யூஸ் பண்றது சவுண்ட் எஃபெக்ட்லாம் இதுல இல்ல. சவுண்ட் எஃபெக்ட் வேணுமா உங்களுக்கு? ஓ இதுவா? ஓகே ஆக்டோபஸ். அந்த ஆக்டோபஸ் போ வைக்கணுமே ப்ரோ. அது ப்ரோ ப்ரோ அவன் அப்படி ஏறி செவ்வறு ஏறி போக சொல்லுங்க ப்ரோ. சும்மா பைப் வழியா தான் போவான் அவன். பாருங்க அங்க ஹாயா உட்காந்துட்டு இருக்கான். இந்த இதை இங்க ஓபன் பண்ணலையே நீங்க. நீங்க ப்ரோ இது கரெக்டான வழியை கண்டுபிடிக்கல. நீங்க தப்பான வழியில அனுப்புவாங்க இல்ல பாருங்க. இது மறுபடியும் உள்ள ஓகே. அனுப்பி இது விட்டீங்க வழியா எங்கேயோ. இதுக்கு போயிருவானா? அப்படி இங்க இப்படி போவான். ஓ அங்க சைடு ஓபன் பண்ணி விடனா அங்க சுடுங்க. கீழே 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 ரைட் சைடுல கீழே அங்க. கீழே ஒண்ணு இருக்கா? எஸ். இது பண்ணிட்டான். இப்போ அடுத்து அது அந்த போயிட்டானா பாருங்க. இப்ப புக் புக்குன்னு சவுண்ட் கேட்டுச்சு. அவன் இன்னும் போல பாட்டுக்கு என்ன. அங்கேதான் ப்ரோ உட்காந்து ஹாயா பாத்துட்டு இருக்கேன். சரி ஓகே. இது இங்க பைப் இப்படி போகுது. வேற வழி காட்டணுமா? நம்மளுக்கே வழி தெரியாது. இல்ல அவனுக்கு வேற போறான்னு நினைக்கிறேன். போயிட்டான்னு நினைக்கிறேன். அவன் அங்கேயே குளிர் காஞ்சிட்டு இருக்கான் ப்ரோ. இல்லையே ப்ரோ இது ஜாமான மாதிரி இருக்கும். இது கரெக்டா தானே இருக்குது. அப்ப பிரெட் எடுத்துட்டு வந்துருங்க. ப்ரோ இந்த ஜாம் இல்ல ப்ரோ. சரி இந்த விளக்கண்ணிக்கு இங்க கொடுத்தாச்சு. அடுத்து இத வேற இருக்கணுமா? ஓகே கரெக்டா இல்லையா? நாங்களா அது விடிய காலையில வந்த சோதனை. இவனை நம்பி கேம சீக்கிரம் முடிக்கலான்னு பார்த்தா இந்த நாய் போக மாட்டேங்கிறான். பச்சை கலர் வந்துருச்சு ப்ரோ. பச்சை லைட் வந்துருச்சு ப்ரோ. அதுக்குள்ள பச்சை லைட் இருந்தா ஆசிட் உள்ள போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ப்ரோ இங்க பாருங்க. இங்க இருந்து பச்சை வருதா? அப்படியே போதா? ஆமா ஆசிட் உள்ள இருக்குது. ஆசிட் உள்ள இருக்கிற டைம்ல எப்படி அவன் வருவான்? இப்படியே போய் கரெக்டா இதுல போய் இதுல ஜாயின் ஆயிடுச்சு. உள்ள ஆசிட்டுக்குள்ள அனுப்புறீங்க நீங்க அவனை. ப்ரோ அதெல்லாம் இல்ல. ஓ ப்ரோ அந்த ஆசிட்டுக்குள்ள அனுப்புனா அவன் வந்துருச்சு. இப்பயும் ஒரு கனெக்ஷன் வந்துருச்சு. ஆனாலும் இந்த நாய் போக மாட்டேங்குது. என்னதான் இவனுக்கு பிரச்சனையா? ஓ ஆமா பச்சை கலர்ல கலர் மாறுது. ப்ரோ இங்க பாருங்க. இப்படி போயிட்டு இப்படியே வரானா? இப்படியே வந்து இதுக்குள்ள போக போறான். அப்படியே வரக்கூடாது. நேரா போங்க. இந்த பைப்புக்குள்ள வரணும். எஸ். அங்க இப்படி போங்க. லெஃப்ட்ல போங்க. அங்க 2 இருக்கு பாருங்க. அதை அடிச்சு அந்த சைடு பைப் மாத்தி விடுங்க. பாருங்க இங்க இருக்கு பாருங்க 2 பைப்பு. எல்லாம் எதுக்கு இருக்கு? இந்த இதுக்கு மாத்தி விட்டுருங்க. ஓகே இது அப்போ இந்த கனெக்ஷனை கட் பண்ணி அங்கிட்டு மாத்தி விட்டுட்டு இங்க ஏதாவது இருக்கா? இது வருது. இதுல ஓகே இப்படி போகுது. அவ்வளவுதான். பாருங்க அவன் கிளம்பிட்டான். ஹெட்செட் மாட்டிருக்கீங்களா? ரைட் லெஃப்ட் சவுண்ட் கேக்குதா உங்களுக்கு? ஹெட்செட்லாம் மாட்டல ப்ரோ. அது ஹெட்செட்ல அதான் அந்த எப்படினாலும் வாய்ஸ் இது பண்ண முடியல. அதுதான் பிரச்சனை. சரி அதனால ஹெட்செட் உள்ள இல்லாம போவே இல்ல. டோர் திறக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் கீயை வச்சுக்கிட்டே நம்ம கிட்ட விளையாட்டு கட்டுறான்னு அர்த்தம். என்ன பண்றீங்க? என்ன ப்ரோ புது லெவலா? கீழே விழுந்து செத்தா வேற லெவலுக்கு வந்துருமா?
இல்ல ப்ரோ, வந்துட்டோம். ஏதோ ஒரு இடத்துக்கு புதுசா வந்திருக்கோம். ரீச்சு இந்த சைடு தான் போன போல. வந்துட்டாங்க ப்ரோ, தவளா எனக்கு. இந்த ப்ரோ மஞ்சள் கலர்ல வந்து நம்மள அசிங்கப்படுத்துறானுங்க. வந்த சிவப்பு தான் வரணும்ல. ஆமா, யாருடா நீ அசி? அதெல்லாம் நம்ம லெவலுக்கே அசிங்கம். என்ன அது? வாயை வச்சு சும்மா இருங்க, ஏதாவது பெருசா அனுப்பிட போறாங்க. இவன் என்ன ஒரு 2 சூடு சுட்டாதான் சாகுறான் மஞ்சள் கலரு. இல்ல ப்ரோ, கரெக்டா சுட்டா ஒரே இதுதான். படாங்கிட்டு அது என்ன வார்னிங் சைன் போட்டுட்டு அந்த பஸ் போகுது. அந்த பஸ் மேல இடிச்சிடாதீங்க. ஸ்பேஸ் பஸ் கார்ஸ்லாம் ஸ்பேஸ் கார்ஸ்லாம் வருது. சொல்லி வாய மூடல. ஓகே, ப்ரோ இந்த பஸ்ஸை நிக்க சொல்லுங்க ப்ரோ. பஸ்ல ஏறி போலாம் ப்ரோ. ஏன் ப்ரோ எல்லா இடத்துக்கும் நம்ம நடந்தே போயிட்டு இருக்கிறோம். அதானே. பாருங்க பஸ் இருக்கு பாருங்க, ஏறுங்க. பஸ் போட்டுக்கு வந்துட்டோமா? நீ பாருங்க, கண்டக்டருங்க நம்மளெல்லாம் வந்து ஏய் ப்ரோ, நீ கேட்ட மாதிரி நண்டு தலை வந்துட்டான் ப்ரோ. விட்டானா ப்ரோ? என்ன ப்ரோ ஒரு பஸ் ஏறி போறது கூட மாட்டேங்கிறாங்க இந்த ஊர்ல. அதெல்லாம் இந்த யூனிவர்ஸ்ல வந்து பஸ் ஸ்டாண்ட்ல எதுக்கு துப்பாக்கி வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்காங்க அவங்க? அதானே. எவ்வளோ டிக்கெட் எடுனா எடுக்க போறோம், அதுக்குன்னு இப்படி வயலன்ஸோடய வர்றது. ஆமா, டிக்கெட் இல்லைன்னா ஃபைன் போடுங்கடா. கொண்டு போடுறீங்க. எனக்கு ஸ்டேஷன் மாஸ்டருங்க, அவரை போய் பேசி இவங்க பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். கமெண்ட்ஸ் வருது, பட் அதெல்லாம் போட்டோம்னா நம்மளுக்கு கேஸ் ஆயிரும். நோ நோ நோ, என்ன சொல்லிட்டு நான் எவ்வளவு கண்ட்ரோல்டா எவ்வளவு எனக்கு வரல நினைச்சிட்டு இருக்கீங்களா? இருந்தாலும் அதெல்லாம் கடந்து போயிடணும். இந்த இடத்த ப்ரோ, இந்த முதல்ல இந்த இடத்த சுத்தி பாருங்க ப்ரோ. ஏன் ப்ரோ சண்டையை போட்டுக்கிட்டே இருக்கீங்க? என்ன என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குது? ஏன் கலர் லைட் போட்டு வச்சிருக்காங்க அவங்க? மேல ஏதோ அதான் இந்த பஸ் எல்லாம் எதுக்கோ வார்னிங் சைன் போட்டு போகுது. அதெல்லாம் அடிக்கலாமா என்னன்னு தெரியல ப்ரோ. மறுபடியும் வந்துட்டான் ப்ரோ. எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றாங்களா? மறுபடியும் பெரிய பைப்பா இருக்கு. இதுல இந்த பைப்பை மட்டும் வச்சு என்னத்தை சமாளிக்க போறோம்னு தெரியலையே ப்ரோ. ப்ரோ எங்க கீழே விழுந்து சாக போறீங்க? நான் அந்த சைடுல இடம் இருக்குன்னு நினைச்சிட்டு போறேன், அங்க பார்த்தா குழி வச்சிருக்கானுங்க. நிம்மதியா நின்னு பார்த்து அனலைஸ் பண்றது கூட இடம் இல்லைங்க. அதுதான், இந்த பைப் இப்படியே போகுது, இப்படியே வருது, இப்படியே வருது, இப்படியே வருது, இங்க முடிஞ்சு போயிடுது. சரி, இதை மட்டும் நான் திருப்பி விட்டா அப்படி ஈஸியா வைக்க மாட்டானுங்க. ஓகே ஓகே, திருப்பி விட்டுருவோம் இந்த பைப்பை. ஓ, இது இருக்கு ப்ரோ வழி. இங்க ஒரு வழியான வழி போட்டு வச்சிருக்காங்க. சூரிய உதயம் அங்க பாருங்க, அங்க பாருங்க. ஏதோ சன் என்னது, சென்டர் ஆஃப் த, ஐயோ சூரிய குடும்பம் அங்க இருக்குது ப்ரோ. அழகா எவ்வளவு பெரிய வியூ பாயிண்ட். அங்க விழுந்து சாக பாத்தீங்க நீங்க. இது பாருங்க, சூரிய குடும்பம் கூட இல்ல இது. இது இன்டர்ஸ்டெல்லர் கிளைமேக்ஸ் மாதிரி இங்க ஒரு சீன் இருக்குது. நீங்க என்னடா
இங்க இருந்து ஜம்ப் பண்ணி இந்த பிளாக் ஹோல்குள்ள போய் ஐக்கியமாயிருவோமா? ஓ இங்கதான் விழுந்து சாவ பாத்தீங்களா? ஆமா ப்ரோ. ஏன் ப்ரோ இவ்வளவு பக்கத்துல இருக்கிறீங்க, உங்களை ஏன் கிராவிட்டி இழுக்க மாட்டேங்குது? அதுக்கு தான் அந்த சூட் போட்டிருக்கோம்ல. ம்ஹும். அப்படின்னு நம்மளே சொல்லிக்க வேண்டியதான். ஓ இது வேற ப்ரோ இங்க எங்கயோ உள்ள போற சவுண்ட் கேட்டுச்சு ப்ரோ. இல்ல ப்ரோ, இது இன்னும் ப்ரோ கனெக்ட். அவனை காமிங்க ஆக்டோபஸ. ப்ரோ அவன் உள்ள போயிட்டான் ப்ரோ. அவன் போயிட்டானா? நம்ம கதவை திறந்து விடுவானா? இல்ல ப்ரோ, பாதி உள்ள போய் மாட்டிக்கிட்டான் ப்ரோ. நீங்க ஏதோ கரெக்டா பண்ணீங்க, அவன் உள்ள போக ஆரம்பிச்சிட்டான். நீங்க அதுக்கப்புறம் மாத்திட்டீங்க அத. இந்த இங்க இடத்த வந்து நிக்கிறான் மட்டும். பாருங்க, கீழே கீழே நிக்கிறான் பாருங்க. ஆமா ப்ரோ. ஸோ இங்க இருந்து இதுல கொஞ்சம் கனெக்ட் பண்ணி விட்டா போதும்னு நினைக்கிறேன். ஏ ஓகே, இது இப்படியே போகுது, இங்க போகுது, இப்படி வருது, இப்படி வருது, இப்படி வருது, இப்படி வருது, இப்படி வருது. வந்துட்டு என்ன அப்படியே காண போயிடுச்சு. எங்க போகுதுன்னே தெரியலையே. எங்கெங்கெல்லாமோ போகுது, அங்கெல்லாம் போக ப்ரோ விடக்கூடாது. எவன் ப்ரோ இந்த பைப் ஒர்க் பண்ணவன் ஏன் இவ்வளவு பைப்பை வேஸ்ட் பண்ணிருக்கான்? டைரக்டா இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்கன்னு வர வைக்கிறதுக்கு பதிலா இதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய காம்ப்ளிகேட்டட் மெக்கானிசம் வச்சான்னு தெரியல. அப்பதான் ஆக்டோபஸ் எல்லாம் உள்ள வர மாட்டேங்குது. அப்பதான் ஆக்டோபஸ் எல்லாம் உள்ள வராம இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சு பண்ணிருக்காங்க போல. இந்த பசில் எல்லாம் சால்வ் பண்ணி முடிக்கிறதுக்கே நம்ம இன்னைக்கு 2 மணி நேரம் ஆயிரும்னு நினைக்கிறேன். ப்ரோ சுட்டுக்கிட்டே இருக்காதீங்க, முதல்ல யோசிங்க. இல்ல ப்ரோ, இந்த பைப்பு உள்ள வந்துருச்சா? இங்க இப்ப அடுத்து இருக்கா? இதுல இருந்து இப்படி போகுது. முதல்ல எங்க உள்ள போற பைப் எங்க, அதை கண்டுபிடிங்க. ப்ரோ இதுதான் உள்ள போற பைப். ஓ அது சொல்றீங்களா? அதுதான் எங்க இல்ல. இதோ இருக்கு, இதோ இருக்கு, இங்க இருக்கு. அது அப்படியே போகுதுன்னா இவன் தான் ப்ரோ. இதுக்கு ஸ்விட்ச் பண்ணணும் ப்ரோ. ஸ்விட்ச் பண்ணணும்னா இதை கொஞ்சம் அடிச்சு அந்த சைடில் மாத்தி விடுமா? ஓகே, இதுக்கு இப்ப ஸ்விட்ச் அங்க ஆகுது. லைட் இருக்குன்னு போய் பாருங்க. மேல வரல, அங்க போங்க. அந்த மேல இருக்க பைப்புல வரணும், அப்பதான் அது உள்ள போகும். ப்ரோ என்ன ரேண்டமா சொல்றீங்க? ரேண்டமா சொல்ல, இந்த பைப்பு ஃபுல்லா மாத்தி விடுறேன். இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க, லெஃப்ட் சைடுல கீழே, அத சுடுங்க. ஆ. ஆ. இப்ப இதுக்கு வருது, இதுக்கு வந்துட்டு அங்க மேல ஒண்ணு இருக்கு பாருங்க, நீங்க சுட்டீங்களா மேல, ஆமா. அதுக்கும் இதுல அந்த சைடு மாத்தியா? ஒண்ணு இருக்கு, அதுக்கும் மேல அதுக்கு போதா? மேல இல்லையே ப்ரோ, இதுல அது இருந்து அந்த மேல இருக்கு பாருங்க, இப்ப சுட்டதுக்கு மேல இருக்கு பாருங்க. இதுவா? அது அதான அந்த ஆ, சைடு தள்ளி விட்டுறது இல்ல ப்ரோ. இது இப்படி அப்படியா? வருது. ஓகே ஓகே, இதுக்குள்ள வருது. இந்த சைடு இன்னொன்னு இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த மேல. அந்த பைப்புக்கு போறதுக்கு நம்மளுக்கு தெரியாம ஒரு இடத்துல இன்னொன்னு இருக்கு, அதை ப்ரோ கண்டுபிடிங்க. அதை ப்ரோ கண்டுபிடிக்கிறது கீழே தூக்கிட்டு போகணும். கீழே போ, ஒரேடியே மேல போயிட்டீங்க ஏன் ப்ரோ? என்ன ப்ரோ, இது ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டிங் பைப் ஒர்க்கா இருக்கு. ப்ரோ சீட் கோடு இல்ல, லீவ் மீ அலோன் அந்த மாதிரி அதெல்லாம் இல்லையே PS5ல ப்ரோ. சீட் கோட்லாம் போட முடியாதா? ப்ரோ இந்த கேமுக்கு இல்ல ப்ரோ. இந்த கேம்க்கே இல்லையா? ஒரு அநியாயமா அதுவும் இருக்கு. நினைக்கிறேன் ப்ரோ. அது மேல இருக்கு ப்ரோ, இந்த பைப் தான் ப்ரோ. இதுல இருந்து இப்படியே போதா? ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுங்க, கமான். அதுதான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ரொம்ப நேரமா பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். ரிவர்ஸ் கீழே பார்த்து போங்க. ஓகே, கீழே போயிடாதீங்க. இத இந்த பைப்பு தான், இதுல போய் கனெக்ட் ம். ஆகணும். அப்படி ஒன்றும் தெரியல, நடுவுல கட் ஆகுறது, ஏதோ கட் நடுவுல இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஏன் இப்படி பண்றானுங்க? நடுவுல இந்த ப்ளூ பைப் வச்சு மறைச்சு நம்மள ஏதோ ஜிஞ்சினாக்கடி வேலை பண்றாங்க.
எல்லாம் ஓகே. அவ்வளோ ஜிஞ்சினாக்கடி பண்ணலனாலே நாங்க பண்ண மாட்டோம். இவனுங்க வந்து அதெல்லாம் பண்ணி நம்மளை போட்டு டார்ச்சர் பண்றானுங்க. ப்ரோ சைட்ல ஏதாவது சொல்லுங்க. வாக் த்ரூ ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க ப்ரோ. இது நம்மளால வாத்து போற சவுண்ட் இருக்கு வேணுமா? அந்த அந்த சவுண்ட வச்சு நம்ம என்ன பண்றது? நம்ம ஜல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது. ப்ரோ ஏதோ ஏதோ ஆகுது ப்ரோ, ஏதோ ப்ரோ ஆகுது ஓபன் ப்ரோ. ஆயிரு, உள்ள போயிருச்சு, ஓப்பன் உள்ள ஆயிடுச்சு ப்ரோ. போயிருச்சு. சும்மா ரேண்டமா சுடுறதா. ஓகே. நம்ம ஓவரா யோசிக்காம ரேண்டமா சுட்டு வந்தோம்னால தப்பிச்சிருக்கலாம் போல. ம். ஓப்பன் ஆயிடுச்சா, ஓப்பன் ஆயிடுச்சா, ஓப்பன் ஆயிடுச்சா, ஓப்பன் ஆயிடுச்சு. வாடா. ப்ரோ என்ன ப்ரோ இது இங்க வந்துட்டு இதோ ஓப்பன் பண்ண மாட்டாங்க. எவனோ வில்லன் ப்ரோ மாதிரி டைலாக் பேசிட்டு வந்துட்டான் ப்ரோ. இருக்கான். இந்த பண்டையம் ப்ரோ ப்ரோ. சுட்டு தள்ளுங்க ப்ரோ. ப்ரோ இவன் தான் அக்வாரியம் வில்லனா? பண்டையம் ப்ரோ. வில்லனே ப்ரோ இவன் தான் டக்ளஸா? டேய் அட பாவி. டக்ளஸ்க்கு உண்டான மரியாதை நீ போச்சுடா. தான் டக்ளஸ்னா ப்ரோ இந்த ஆக்டோபஸ், அந்த ஆக்டோபஸ் தான் டக்ளஸா? ப்ரோ ஆமா ப்ரோ. எங்க ப்ரோ இருக்கான்? ப்ரோ என்ன ப்ரோ ஸ்பீடா ஓடுறான்? இரு வா ப்ரோ. என்ன ப்ரோ? அட பாவி, நல்ல மாதிரி நடிச்சியடா. ப்ரோ அந்த ஆக்டோபஸ் தான் இதா டக்ளஸா? ஆமா ப்ரோ. ப்ரோ வாட் எ அவன் ட்விஸ்ட். ஆமர் இல்லாம வெளிய இருந்தான் ப்ரோ. என்ன ஓ ப்ரோ நீங்க நம்மள இப்படி யூஸ் உங்களை பண்ணி ஏமாத்திட்ட? நம்ம இங்க ச்சே. பாருங்க. ஏமாந்தது கூட தெரியாத ஒரு இதுவா இருக்கேன். ஒரு அப்பாவியா ஆமா இருக்கேன். அழகா ப்ரோ குடும்ப கதையெல்லாம் பேசிட்டு இருந்தாங்களே ப்ரோ, ஊப்பி ஹூப்பின்னு சொல்லிட்டு. அடப்பா கடைசி உன் இப்படி சந்ததிய துரோகிட்டு இன்னைக்கு அழிச்சிடறேன்டா. இந்த த்ரிஷா இதுல இந்த சீன் வருமே, ம். முதுகுல குத்துற சீன் வருமே கொடியில. ம். அதை விட பெரிய அது ரியல் லைஃப்ல நடக்கும். ம். அதை விட பெரிய இதா இருக்கே ப்ரோ. ப்ரோ எனக்கு அப்பவே லைட்டா டவுட் இருந்துச்சு. ப்ரோ சுத்தம் ப்ரோ. என்னடா இவன் அன்யூஸ்வலி லாங்கா வரானே, இந்த மாதிரி நம்மளுக்கு வர மாட்டாங்களே. என்ன ப்ரோ இவனோட டிஎன்ஏ எல்லாம் ப்ரோ இருக்கு ப்ரோ. நம்பாதீங்க ப்ரோ, எங்கேயோ தப்பிச்சு ஓடிட்டான். ப்ரோ ரைட் ஆமா சைடுல எங்க பாருங்க. ப்ரோ. இதோ கிடக்குறான் ப்ரோ. சூட்டு கழட்டி கிடக்குறானா? அது அமுக்குங்க. கத்தி வச்சு குத்த வண்டிதான். இட்ஸ் பேட் ஃபார். ப்ரோ குத்தி இப்போ கடம்பா மட்டும்தான் ப்ரோ இந்த கத்தி கடம்பா. பேசுது. செத்ததுக்கு அப்புறம், எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரோ பேசுது. இவனுக்காக உட்காந்து இவ்வளவு நேரமா பதில் சால். ப்ரோ இங்க வருங்க புது கண்ணு. இதோ இது அந்த பிங்க் கலர்ல சொல்றதா? சுடுங்க. பிங்க். நானா ப்ரோ அது? ஆக்டோபஸ் சிங்க் மாதிரி சுடுது ப்ரோ. அப்படியா? சரி, சவுத்துல சூரோவியம் முறைய யூஸ் பண்ணிக்குவோம். சரி எதுக்கு யூஸ் ஆகும் தெரியல எனக்கு. இருந்தாலும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஃபயர். ஓ இது டைம் ஸ்லோ பண்ணுது ப்ரோ. இது வருங்க. டைம். ஓஹோ. நல்லா இருக்கே. அட்டி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுமா? டைம் ஸ்லோ மட்டும் தான் பண்ணுது. இவ்வளவு வச்சுக்கிட்டு அவன் வந்து பைப்புக்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்தான். அவன் ஏன்டா டேய், ஒரு பைப்புக்குள்ள போறதுக்கு முடியாதவன் நீ எல்லாம் ஒரு வில்லனாடா? உனக்கு ஒரு பவுண்டியாடா? என்னது இது ரேபிட் ஃபயர்லாம் இருக்கு. ப்ரோ ரொம்ப சிவப்புல இருக்கு ப்ரோ. அட்வான்ஸ் சிவப்பா ப்ரோ? அந்த தவளை எடுங்க ப்ரோ இவனுங்களை சுடுறதுக்கெல்லாம். ப்ரோ ஆமா ப்ரோ. இது ஃபார் எக்ஸ்ட்ரா வார்ப் பேஸ். செட்டிங் வித் ஸ்வீட்டிஸ் கிறிஸ்டல்ஸா. சரி ப்ரோ. எவனோ பின்னாடி தட்டி விட்டான் ப்ரோ. இந்த நண்டு தலையனா தான் இருப்பான். இது வர பாருங்க. இவருங்க அவனை ஸ்லோ மோஷன்ல பண்ணி அடிக்கணும்னா செய்ய முடியுது. இது நல்லா இருக்கு. இதுதான் ஒரு ஃபீச்சர் நல்லா இருக்கு. ஆனா நல்ல மிச்சபடி சில மாதிரி நிக்கிறான்.
ஒண்ணுத்துக்கும் ஆகாத கன் இது ப்ரோ. கன்னை மாத்த முடியல ப்ரோ இப்போதைக்கு. இதை வச்சு நீ டுட்டோரியல் முடிச்சே ஏன் ப்ரோ? ஆகணும். டுட்டோரியல் நீ முடிச்சே என்ன ஆகணுங்கிறாங்க. ப்ரோ அது சார்ஜ் வித் L2 திணிப்பா இருக்கு? and then shoot R2. ஓ, சார்ஜ் பண்ணி சுட்டா கொஞ்சம் பவரா இருக்கு, ஆனா டக்குன்னு இதாயிடுது. ஆனா இது பேசலாம் ப்ரோ. இந்த கன் இது என்னது இது? ஆண்ட முடியாதா இந்த இடத்த? ஏதாவது பாலம் கீழே ஓபன் பண்ற மாதிரி இருக்கா? சரி, அங்கதான் போக சொல்றான். என்ன ஒரு இதையும் தாண்ட முடியல, அப்புறம் என்னத்துக்கு இங்க இருந்து அதை போட சொல்றான்? ப்ரோ அது மேல ஏறிட்டீங்களா? வெரி குட். ஆனா ரொம்ப தூரம் இருக்கு ப்ரோ. இது சுட்டுட்டீங்க எப்படி எப்படி ப்ரோ? அந்த இது மேல ஏறி போங்க, அந்த பில்டிங் மேல, அந்த ஆம்பா ஸ்கை வாக் மேல ஏறி போங்க. இனிமேலையா? இது வழியா ஏதாவது தானே ஏணிப்படி இதா வந்தோம். இருக்கா? இது வழியா தானே வந்தோம். இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்றேன், அந்த பில்டிங் மேல தவழ்ந்து போவாங்களே ஒரு மாதிரி ஒரு சைடுக்கா, இந்த மாதிரி எதுவும் ஆப்ஷன்ஸ் இது இல்லையா மேலையா? என்று கேட்கிறேன். எஸ், இந்த அங்க மேல பாருங்க ஏசி எல்லாம் இதெல்லாம் இருக்கு பாருங்க. ப்ரோ, என்ன ப்ரோ நீங்க ஜீனியஸா இருக்கீங்க. ஆனா வேற எங்கேயோ தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கீங்க. நானு பரவாயில்ல, இந்த சைட்லயே அப்படியே போகலாம். போங்க, ஏதோ வழி இருக்கு. மம்மி, ப்ரோ அவன் அங்கதான் வாங்குறான். வான்னு சொல்றது சரி, இதுக்கு மேல என்னால வர முடியலையே. சுத்திட்டு போகணும் போல இருக்கு ப்ரோ. அந்த இடத்துல ஏதாவது இதை போட்டு அது மேல நம்ம குதிச்சோம்னா பவுல் போயிடுச்சு. அவங்க பாருங்க, அது ஏதோ உங்களை அசிங்கமா திட்டிருச்சு. அது திட்டி முடிக்கிறதுக்குள்ள நீங்க செத்துட்டீங்க. ப்ரோ இது வழி கிடையாது, நீங்க அப்படி போக முடியாது. ஐ ஆம் டெல்லிங் யூ, தட் இஸ் த ஒன்லி வே. ஓ, இது மேல ப்ரோ ஏறி அந்த பஸ் மேல குதிச்சு போங்க. ஒருவேளை இருக்குமோ. ப்ரோ ஒரு அந்த பஸ் பஸ்ஸை ஸ்லோ போயிருச்சு பண்ணணும் ப்ரோ. ப்ரோ, இவ்வளவு நேரம் ப்ரோ ப்ரோ கழிச்சு இருங்க, குளிக்க. அந்த பஸ்ஸை ஸ்லோ பண்ணணும். ப்ரோ அடுத்த பஸ் இப்போ டைம் டேபிள் இல்லை. அந்த வந்துருச்சு ப்ரோ. என்ன ப்ரோ அங்க ஸ்லோ பண்ணிட்டீங்க, இங்கேயே நம்மளால போக முடியாது. கொஞ்சம் அவசரப்பட்டோம் ப்ரோ. வரட்டும். பொறுமையா அந்த பஸ் ஸ்லோ பண்ணுங்க. தனுஷ் பஸ் நிறுத்து, பஸ் நிறுத்து, டெம்ப்ளேட் தான். சரி, இது போதும். இதுக்கு மேல இந்த கண்ணாச்செல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு இதை வச்சுதான் போக வச்சுப்பானுங்க. ப்ரோ எங்க ப்ரோ என்னை கத்தி தாண்டி போயிட்டு வச்சு இருக்காங்க. டேய் குத்தி தவளைங்களா, கொண்டு வாங்க சண்டைக்கு. ப்ரோ, உயிருக்கு பிழைச்சு ஓடிட்டு இருந்தவனுங்கள. ப்ரோ இது வார்த்தை ப்ரோ. வித்தியாசமான பூ இருக்குது கீழே. நம்ம ப்ரோ பேக் டு அந்த ஒத்த கண்ணை. ஓ அந்த வார்ப்பா. ஒரு அக்காக்காரியை காணோம், என்ன பண்ண இவன், தின்ட்டானா? இருங்க, முதல்ல இவன்ட்ட அந்த டிஎன்ஏ சப்மிட் பண்ணிட்டு இவன்ட்ட வந்து வாக்குவாதம் பண்ணுவோம். ப்ரோ உங்க அக்காவை காணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன், டிஎன்ஏ சப்மிட் பண்றீங்க நீங்க. உன்னை அடிச்சு கேளுங்க ப்ரோ, எங்கடா எங்க அக்காக்காரி அப்படின்னு. உட்காந்து அவங்களும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கீங்க. கிரைம் அண்ட் ட்ரக்ஸா? சரி, இப்ப கேளுடா. ஏய், அவனை கன்ஃபரன்ஸ் பண்ணுங்கடா. என்னடா தவளையை வச்சு சும்மா பார்த்துட்டு இருக்க? அந்த சைடு போய் பாருங்க, தவளை வேற கிச்சன்ல போய் பாருங்க, அங்க கீழே விழுந்து கிடக்குறாங்களான்னு. எங்கேயாவது ரத்தம் ஸ்பில் ஆகி கிடக்குதான்னு பார்ப்போம். ஐ சஸ்பெக்ட். காலு நான் காலு சொல்லல இவன் என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது பண்ணுறவன் அப்படின்னு. வாட்ச் அதே த மாதிரி ஏதோ ப்ராட்காஸ்ட் ப்ரோ. பண்ணிட்டான். வாட்ச் த ப்ராட்காஸ்ட்ங்கிறது தான் இதுவாகவே இருக்கு ப்ரோ. நம்மளோட டாஸ்காவே இருக்கு ப்ரோ.
ஏன்டா என்ன பிரச்சனை அதெல்லாம் பண்ணி ஆஃப் பண்ணுங்க டிவிய. அவனை கேளுங்க, இன்டர்கேட் பண்ணுங்க. ஆன்டி ரவுண்ட் 3 சின்ஸ் பிஃபோர் சரிங்க ஹோட்டல் டு கிளக்ஸ் ஆஃபீஸா சரி ப்ரோ போங்க. டாக் டு என்னாச்சு மேஜிஸ்ட்ரேட் உங்க கிளக் அக்கா? இதோ இருக்கான் ப்ரோ 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 இவன்ட்ட என்ன இவனை நேர்ல ஏன் ப்ரோ நம்ம பாக்குறோம்? யாரு ப்ரோ அவன்? ப்ரோ அந்த டிவில பார்த்து டேய் பேசிட்டு எங்க அக்கா இருந்தோம்ல என்னடா பண்ணீங்க? அந்த இன்ஸ்டா செலிபிரிட்டி அவன் ப்ரோ ஏன் ப்ரோ மண்டை எப்படி இருக்கு? பொண்ணு பொண்ணா வந்து போய் கிடக்குது ப்ரோ ஒரு நல்ல ஆயின்மெண்ட்டா சை. வாங்கி தடவுடா ஐயய்ய. பல்லுல வேற இடம் உழுந்து போய் கிடக்குது ஆமா. என்ன ப்ரோ எல்லாமே ஒரு டைப்பா இருக்கு என்கிட்ட இவன் தான் ட்ரக் விக்கிறவனாவே இருப்பான். இந்த மாதிரி பேச கண்ணு சிவந்து இருக்கு பாருங்க. அதான் ஆமா ப்ரோ ஹீஸ் ஐ ட்ரக் சேல்ஸ பத்தி பேசிட்டு இருக்கான். இவனே ட்ரக் விக்கிறவன் தான். மூக்கே இல்லையே இவன் எப்படி ப்ரோ மூச்சு விடுவான் கொக்கைன் இழுத்து இழுத்து மூக்கு சின்னதாயிடுச்சு போல. காதையும் காணும் இவருங்க அடுத்து ஏதோ டாஸ்க் கொடுக்குறான் ப்ரோ அவனையோ போய் இறங்கி பாருங்க ஹெல்ப் யூ ரெஸ்கியூ யுவர் ஃபெல்லோ இதுவான் ஏண்டா நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை இருக்கு உனக்கு வந்து இதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கடா ப்ரோ என்ன ப்ரோ பண்ணிட்டு பங்கப்பிரிங்க இருக்கான் பங்கப்பிரிங்க. ஏதோ காசு எல்வான் எடுத்து உள்ள சொருவுனீங்க. இது கண்டு ப்ளஸ் கண்டுக்காத மாதிரி எல்வான் போ நான் அப்படின்னு ஹியூமன் சொன்னானா கேஜஸ் அவன்? ப்ரோ ஹியூமன் டிராஃபிக்கிங் ப்ரோ ஹியூமன் கேஜஸ் எல்லாம் போயிட்டு அப்படியா? டெலிபோர்ட் பண்ணணுமா நம்மளே ஹியூமன் அவன்கிட்ட சொல்லிட்டீங்களா? அதுதான் அது அவனுக்கு தெரியுமான்னு தெரியலையே ஒருவேளை ஓபன் பண்ணி ப்ரோ காமிச்சிருங்க. இவரு இங்க வரையும் அந்த தவளைக்கும் அவன் மண்டைக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு ஆமா ப்ரோ, நான் இப்பதான் பாக்குறேன். நம்ம தவளைக்கிட்டே கட்டி கட்டியா ஏதோ இருக்கு. ஆமா ப்ரோ நானே இப்பதான் ப்ரோ இது பக்கத்துல வச்சு பார்த்த அப்புறம் தான் கம்பேரிசன் தெரியுது இவனும் ஒரு காலத்துல துப்பாக்கியா தான் இருந்திருப்பான். இருந்திருக்கும் இப்போ இது வந்து பாருங்க மீன் பெரிய மண்டை ஆளாயிட்டான் போல. மீன் மண்டை கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு இது கேண்டனா இருக்கு ஓ, தவளை தான் பர்ஃபெக்ட் மேட்ச் திரும்பிட்டான் ப்ரோ இந்த ஊர் ராஜாவா இவன்? இவங்க இந்த ஊர் பிரின்ஸா? ரிட்டர்ன் ஹோம் யாருன்னே தெரியல ப்ரோ எவனோ ஒருத்தன் வந்தான் they'll hook us up with energy until they find எல்லாம் ஓகே சார். எங்க அக்காவை என்ன பண்ணீங்க? அவளை எங்கடா இவன் உடம்புல ஸ்கிராச்சஸ் இருக்கான்னு பாருங்க. ஒரு கண்ணு ஸ்கிராச்சஸ் அந்த பக்கம் சரிஞ்சு போயிருக்கு. இந்த மத்த ரெண்டு கண்ணுல ஒரு கண்ணு ஏதோ சட்டை கிட்ட அடைச்சா. நான் அதே பொசிஷன்ல தான் படுத்து இருக்கிறான் நாய் ப்ரோ இவன் வாய் லைட்டா பச்சை கலர்ல ஆன மாதிரி இருக்கு. ப்ரோ ஆமா ப்ரோ அப்படிதான் இருந்தானா? நானும் இப்பதான் நோட் பண்றேன் ஆனா முன்னாடி அப்படிதான் இருந்தாங்கன்னு தெரியல சாரி ரெட்டோ மிஸ்டர் கீப்ஸ் ப்ரோ ஏதோ படத்தை போட்டு பார்த்துட்டு இருக்கான் ப்ரோ ப்ரோ திருப்புங்க திருப்புங்க திருப்புங்க. என்ன படம் பார்க்கலாம்னு பார்த்தேன் நம்மளுக்கு அப்புறம் காப்பி லிங்க் பண்ணிட்டு வந்துடும் ம். நீங்க வேற இன்ஸ்டால ஏதாவது ஒரு ரீலை போட்டு பாட்டை போட்டு நம்ம மண்டைக்குள்ள அதே பாட்டு ஓடிக்கிட்டு அதான் சைக்காலஜிக்கல் ஆபரேஷன் இலுமினாட்டி சதி. ம்ஹும். வந்தாச்சு பைய ஜெட் பேக் இங்க இருக்கும் பாருங்க. ஜெட் பேக் பேக்கேஜ் இல்லையா டப்பா. அப்புறம் அங்கெல்லாம் இருக்காது. ஒன் பை இந்த பவுண்டி ஹண்டர்ஸ் செக்ஷன்ல தான் இருக்கும். சில்ட்ரன் செக்ஷன்ல போய் தேடிட்டு இருக்கேன் கம்பார்ட்மெண்ட்
இது வேற ஏதாவது நம்மளே வாலண்டியரா வாங்கிக்கிற மாதிரிலாம் இல்லையா அதுல? இருக்கு ப்ரோ, எதுனாலும் வாங்கலாம். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் இதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை வாங்கணும். ஏன்னா அப்புறம் காசு இல்லை, காசு போயிட்டுன்னு வச்சுக்கோங்க. டியூரா ம். ஹெல்த் டேங்க்கு, அப்புறம் அது மிஷன் ப்ரோ நம்ம நவுலாது. கிட்ட $8000 ப்ரோ அது இருக்கு 8000 கரன்சி இருக்கிறது. 999 தான் இதுதானே. தெரியல, இது வந்து ஏதோ யூஸ்டு மாதிரி இருக்குதே. நம்ம எல்லாம் செகண்ட் ஹேண்ட்ல தானே வாங்கிட்டு இருக்கோம். அது பாருங்க கண்ணு முன்னாடியே ஜெட் பேக் சூட்ஸ்னு போட்டு வச்சிருக்கான். ச்சே, இது என்னது about to don't want to ஏற்பட்டது. die and totally make sense if you more health. இது வாங்குமா 1000 ரூபாய்க்கு? வாங்குங்க. இது என்னது? ஓகே, இதை வாங்கிப்பான். ப்ரோ ஸ்லைடு பேக்குன்னு ஒன்று இருக்குது, ஸ்லைடிங்லாம் பண்ணுவாங்களாம். தெரியலையா இது என்னமோ ப்ரோ. ஆனா இது டெம்பரரி ஹெல்த்தா இல்லை நிறையவா? சரி நம்ம இதை ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நிறைய வச்சிருக்கிறத பார்த்தா டெம்பரரி ஹெல்த் மாதிரி தான் தெரியுது. இது ஹெல்த் அப்கிரேட் ஃபேக் மாதிரி தெரியல. சைனீஸா இருக்குமோ அதான் ஒரு தடவை மட்டும் ஒன்ஸ் யூஸ் இன்னைக்கு? பண்ணிட்டு இன்னைக்கு டேட்ல 1000 ரூபாய். எல்லாமே சைனீஸ் தான் என்ன? ஓகே. என்னது? சரி இதெல்லாம் இந்த ரோபோட் டாங் வாங்கி என்ன பண்றது? இது என்ன கல்லு? தெரியல ப்ரோ. இதெல்லாம் சும்மா போல ப்ரோ. இங்க பாருங்க, ஐபேட் தான் இருக்கா பாருங்க இங்க ப்ரோ. பாருங்க, இங்க பாருங்க, இது பாருங்க. ம். 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 அது நம்ம வீட்டுல ஒருத்தர் உட்காந்துருக்கலாம், அவன் பண்ற வேலையா இருக்கும் இதெல்லாம். ஹோல் டு பைன்னா நாட் ஃபார் சேலாம். இவங்க ப்ரோ அவங்க கடையில வேலை செய்யறவங்க ப்ரோ, அவங்கள போயிட்டு ஹோல்டு பண்ணிடாதீங்க. ப்ரோ ப்ரோ அங்க ஒரு ஆடு நின்னுச்சு, அதை எடுத்து பிரியாணி போட்டிருக்கலாம். ப்ரோ அதுக்கு என்ன சாப்பிடுறாங்க இந்த இந்த ஊர்ல அவங்க? எதுவுமே தெரியல, டீட்டெயிலிங் இல்ல. தெரியலையே ப்ரோ. உங்களோட கலை கலாச்சாரங்கள், எதுவுமே தெரியல. உங்களோட சும்மா மத சும்மா இருக்காங்க ஒரே இடத்துல படுத்து கிடக்கலாம். அது வந்து நாய் மாரி எங்கேயாவது போய் பவுண்டி கலெக்ட் பண்ண சொல்றான். அவன் டிசபிள்டு ப்ரோ, அவன் போய் ப்ரோ அவனை சொல்லல ப்ரோ, எல்லாவனுமே அதே இடத்துல தான் ப்ரோ இருக்கிறானுங்க. ஆமா கரெக்டா வீட்டுக்கு வெளியே ஒருத்தன் பச்சை கலர்ல நின்னுட்டே இருக்கிறான். என்னன்னு அவன் அவன் என்ன கதைன்னு தெரியல, அவனுக்கு வேலை வெட்டிக்கு போ. ஆமா அவனுங்களுக்கு என்னது எக்ஸ்ப்ளோர் தான் கெட் சம் ரியல் இவனை வேற எதுவும் சொல்ல முடியல, அக்காக்கார் என்ன பண்ணான்னு வேற தெரியல. ரெஸ்ட் எடுக்குதுன்றான். சரி குட் நைட்டா ப்ரோ? அப்ப இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ரெஸ்ட் தூங்கவே சொல்றோமா 3 பவுண்டிக்கு அப்புறம்? என்ன ப்ரோ இப்ப சம்பந்தமே ஓ, இல்லாம தூங்க சொல்றாங்க? வாலண்டியரா போச்சா இல்ல நீங்களே போனீங்களா? இல்ல இல்ல அதுவே சொல்லிச்சு கெட் சம் ரெஸ்ட்னு போட்டுருந்துச்சு. தூங்க விடுதா பாருங்களேன் அதை. கிளப்ஸ் டே இது பாருங்க, டியூஸ்டே தேர்ஸ்டேங்கிற மாதிரி கிளப்ஸ் டே. க்ளோஸ் டே டியூஸ்டே மட்டும் டியூஸ்டேன்னு இருக்கு ப்ரோ. டியூஸ்டே மட்டும் வருது. அப்ப அது ஏதோ சொல்ல வராங்க இலுமினாட்டி நம்ம கிட்ட. என்ன ப்ரோ தூங்கி இருந்துச்சா? ஓ நைட் டைமா? நைட் லைஃப் ஜெட் பேக் ஓ, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சாயங்காலம் தூங்கிட்டு நைட் எழுந்திருச்சிட்டீங்களா நீங்க? ஆமா ப்ரோ. அதான் இந்த இடத்த நைட்ல கியா அவங்களுக்கு மியான்னு இருக்கா? எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி ம். பண்ணிருக்காங்க ப்ரோ. ஜெட் பேக்கு. ஜெட் பேக் இது டேப் வைல் இன் ஏர் டு ஹேவ் பேக் அப்படியே பறந்து போயிட்டே இருக்க. போங்க சும்மா மேல அப்படியே போங்க. ஸ்டே பண்றதுக்கா? ப்ரோ அது பாருங்க. காலி ஆயிடுச்சு. டேப் ஓவர் பேக். ஓவர் பேக் சரி ஓகே. இது சரி வரல. பேசாம ஜம்ப் எக்ஸல் பண்ணிட்டு ஜம்ப் ஜம்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ எங்க இருக்கோம்?
எங்க போனேன் ஆக்சுவலா? இந்த ரூஃபுக்கு போகணும். ஃபர்ஸ்டே நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எங்க அதான் கேஸ் காலியாகிறதே காமிக்க மாட்டேங்குது. ப்ரோ மேல இந்த மேல ஃபியூவல்னு ஒண்ணு காட்டுது பாருங்க ஒரு பாரு. ஆமா. அவ்வளவுதான். அங்க போய் பெட்ரோல் போடணுமா? விழுந்துருவீங்க. ஹோல்டு எக்ஸ். சிம்பிள் தப்பா இருக்கு. என்ன ப்ரோ எக்ஸ்எம்க்கு ஹோல்டு பண்ண சொன்னா சரி ஹோல்டு பண்ணேன். உங்க வீட்டு ரூஃப் பண்ணிட்டீங்க இப்ப. இல்ல உங்க வீடு ஓ ஹெட் பேக்னு சொல்லுது. பேக் ஆமா. இதுக்கு வீட்டுக்கு எதுக்குடா போங்க. ஒரு டுட்டோரியலு? இது ஸ்டார்டிங் மிஷன் சைட்லயே போய் கொடுத்துருக்கலாமே. சரிங்க இந்த பச்சை கலர் கமண்டையன் இதா இருக்கு உங்க எப்போ வீடு. பார்த்தாலும் அதே இடத்துல தான் நின்றுட்டு இருப்பான். இங்க உங்க அக்கா வந்துட்டா ப்ரோ. வந்துட்டாங்க. ஆர் யூ சேஃப்னு கேட்டுப்போம். ஏதோ க்ளோன் கின் ரெடி பண்ணி வச்சிருக்க போறான். நான் இவர பேசிட்டே இருக்கேன். ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமா அவன்லாம் என்ன செத்துருப்பான். பாய் ஃப்ரெண்ட். அதான் தெரியல. என்னது யானு சரி ப்ராபபிலி அக்லி. அக்லிதான். அவன் மட்டும் எப்படி இருப்பான்? உன்ன மாதிரி ஒரு ட்ரக் அடிக்டா தான் இருப்பான். கரெக்ட். அவனும் ஒரு ஜங்கியா தான் இருக்க போறான். என்ன என்ன படிச்சு கலெக்டரா தான் இருக்க போறான். ஆமா. அவன் கூட சேர்ந்துதான் ஏதோ தருதலையா இருக்குது. ஒத்தக்கனோட அந்த கண்ணை மட்டும் சுடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அது அவனே கட் பண்ணி எடுத்துருக்கலாம். ஏன் தொங்க விட்டுருக்கான்? இந்த தெரியல. கத்திக்கிட்ட சொன்னா அழகா வேலையை முடிச்சிரும். ஆமா அப்படியே ஈஸியா லைட்டா முடிச்சிருப்பான். கீழே போய் குடலையும் கிண்டி விட்டுரும். அது வேற ரொம்ப இன்னாக்டிவா இருக்கு ஒருவேளை பாவம். அது ப்ரோ ஒருவேளை அது கிட்டப்பார்வை தூரப்பார்வை அந்த மாதிரி 3 கேமரா இருக்கும்ல போன்ல. ஆமா வைட் வியூ, ஃபோக்கஸ்க்கு ஒண்ணு. மேக்ரோ, அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அவங்க ஸ்பீசிஸ்ல. ஆமா ப்ரோ ஆக்டிவா தான் ப்ரோ இருக்கு. அப்பப்போ கண்ணு மூடி திறக்குது ப்ரோ. ஜீன் ஸ்டே அவுட் ஆஃப் அவர் பிசினஸ். ஜீனை மட்டும் பாரபட்சமே பார்க்காம இது பண்ணிடணும். ஜீன் இவன் தான் ஜீனு. அதுதான் இவன் தான் இவனை தான் அடிக்கணும். ஏதோ போன வாட்டி ஒரே ஒருத்துக்கு சப்போர்ட் பண்ணோம். இது இல்லாத போன வாட்டி ஒரு ஸ்பேஸ் ரெசிஸ்டன் அவனை இதுக்கு அடிச்சு தொங்க விட்டு இருந்தோமே. என்ன இந்த வளன்னு இந்த கான்வர்சேஷன் மட்டும் கட் பண்ணிடுறேன். ஒருவேளை போன தடவை வீட்டை விட்டு வெளியே போட என்ன இருந்தா போயிருந்துருப்பானோ. ப்ரோ அப்பயே சொன்னோம் ஆனா போல. சரி அப்புறம் கடைசி பாவம் பார்த்து இது பண்ணிட்டோம். பட் ஸ்டில் கதை ஃபர்ஸ்ட் மூவ் ஆன்னு சொல்லிட்டு இவனை எப்படினாலும் வச்சிருப்பானுன்னு நினைக்கிறேன். ஆமா ப்ரோ சோஃபா நல்லா இருக்கு ப்ரோ. இந்த மாதிரி ஒண்ணு வாங்கணும். நல்லா இருக்கு. எல்லாம் எவ்வளவு சொல்லுவாங்கன்னு தெரியலையே. அப்படியே ஒரு 30,000 இருக்காது, 20,000 இருக்காது, 20,000 30,000 இருக்காது. ப்ரோ எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க? ப்ரோ 30,000 40,000 லட்சக்கணக்கில் கேட்டுட்டு இருக்கானுங்க. நீங்க என்ன நீங்க? ஆமா ப்ரோ. She can date who she wants. ப்ராக்ரெசிவான ஆன்சர் தான். நோ ஒரு ட்ரக் அடிக்ட். அப்படிங்கிறீங்க. ப்ராக்ரெசிவ்னஸுக்கும் ஒரு எல்லை உண்டுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிருக்கணுமோ? எஸ். இவனை எப்படியா வீட்டை விட்டு துரத்தி விடுறதுக்காக அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா இந்த நாய் எந்திரிச்சு போக மாட்டேங்குது. ப்ரோ அடுத்து ஏதோ இன்டெல் ரெண்டு புது பவுண்டி கொடுக்குறான் ப்ரோ. என்ன ப்ரோ அவ்வளோ எப்படியே பவுண்டி போட்டியா போயிட்டே இருந்தா? எக்ஸ்ப்ளோர்
ஓகே, இவன மாதிரியே ஏதோ ஒத்த கண்ணனுங்க இருக்கானுங்க. பாம்பு. கீழே வருங்க ப்ரோ. டாக்டர் டயாபெட்டிஸ். டாக்டர் டாக்டர் டயபிட்டிஸ். கிப்லெட்ஸ். கிப்லெட்ஸ். ப்ரோ கிப்லெட் போட்டு தருவோம் ப்ரோ. கிப்லெட் செலக்ட் பண்ணுங்க. ஐ லைக் ஹிஸ் நேம். எஸ். கோ ஹெட் ஆஃப் ரெட். ஓகே அக்செப்ட். ஃபெயில்டா. கேட்லின். இந்த கண் ஏதோ மார்பிள் மாதிரி இருக்கு ப்ரோ, பளபளன்னு. அழுகி போய் உபி போயிருந்தா அப்படிதான் இருக்கும். ரீச் த ஸ்லிம் சிட்டி ஃபார் லீடா. எங்க ஒரு ஸ்லிம் சிட்டி இருக்கு ப்ரோ? என்ன ப்ரோ பாத்துட்டு இருக்கான்? அது பாருங்க ப்ரோ, டீஆக்டிவேட் ஆயிடுச்சு டிடெக்டிவ் ப்ரோ. மோட் ஆக்டிவேட்டட். இதுக்கப்புறம் வைரஸா வந்து தொலையும் ப்ரோ. ஏய் இல்ல ப்ரோ, இது டிடெக்டிவ் மோட் ப்ரோ. டிடெக்டிவ் மோடா? டீஆக்டிவேட் மோடுன்னு. விண்டோஸ் 10 மாதிரி விண்டோஸ் 11 ஆயிடுச்சுன்னு நினைச்சீங்களா? ஆமா ப்ரோ, லைசன்ஸ் கொடுத்தாதான் இது பண்ணுவேன் அப்படின்ட்டு திருப்பி அப்கிரேட் ஆகி வந்துருச்சுன்னு நினைச்சேன் ப்ரோ. இவருங்க ஒரு பொம்பளை பிள்ளை வச்சு என்ன படம் பார்த்துட்டு ப்ரோ அது இந்த கோ பைலட் ஏஐ மாதிரி போல யூஸ்லெஸ் சொல்லிட்டு கேன்சல் பண்ணி விட்டுருச்சு டிடெக்டிவ் மோட. டாக் டு ஸ்லம் ரெசிடென்ஸ் கண்டக்ட் ஃபுல் இன்வெஸ்டிகேஷன். எங்கடா போய் வெளியே போயதா இருக்கணுமா? சைடு எதுவும் காட்ட மாட்டேங்குது. ஒருவேளை தப்பான இடத்துல இருக்கோமோ? அந்த டிவியே நம்மள டெலிபோர்ட் பண்ணி கூட்டு போக மாட்டாங்களா? அதான் இதுலதான் அந்த டெலிபோர்டேஷன் இருக்கும். அதான் அதுலயும் இல்ல. கரண்ட் பவுண்டின்னு மட்டும்தான் கிப்லெட். காட்டுது. ஓ, இதுல வேர்ல்ட்ஸ்லாம் இருக்கு. ஆனா எந்த வேர்ல்டு போகணும் தெரியலையே. டாக் டு ஸ்லம் எசென்ஷியல்ஸா? எசென்ஷியல்ஸா எங்க போகணும் இப்போ? அன்னோன் டெரிட்டரிஸ் போங்க. இன்னொன்று டெரிட்டரிஸ்லயா? ப்ரோ நீங்க வேற எதுவும் செலக்ட் பண்ணிட்டீங்க. போர்ட்டல். இதான் ப்ரோ போர்ட்டல் ஆன் பண்றது. சரி போங்க, அன்னோன் செக்டார் போங்க. ஹியூமன் ஹெவன். இது நம்ம எலான் மஸ்க் வீடு மாதிரி இருக்கு. என்னது இது ப்ரோ? மனித பதர்கள்லாம் இருக்கிறாங்க. ஹலோ மனித பதர்களே. அதெல்லாம் இருக்காங்க. ஆனா இது தப்பான உலகம்னு நினைக்கிறேன். அங்க ஏதோ நம்மளுக்கு இருக்குது, அதுதான் வந்து இல்ல அது இருக்குது. கொண்டு பட் போயிருக்கு. இப்போ இவ்வளவு நாள் அது இருந்துச்சா? மேபி நம்ம பார்த்திருக்க மாட்டோம். போர்ட்டு டெரின், ஜெஃபிர் பாரடைஸ், நோவா சாக்டஸ், ஓல்ட் ப்ரோ இந்த டவுன். சைடுக்கு ஆப்ஷன் பாருங்க ப்ரோ, அது வேற எங்கேயோ வந்துட்டோம் ப்ரோ நம்ம. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வந்துட்டு நம்ம அங்க பாருங்க மேல நம்ம இருக்குல்ல. அது வந்து பவுண்டி செலக்ட் பண்றது ப்ரோ. இருங்க அதுதான் டிக்கா அதுல டிக்கான்னு எழுதி ஓ, இருக்குல்ல. அதுல வந்து எங்க போகணுங்கிறது போட்டுருக்கா. இதுல செலக்ட் பண்ண நீங்க முடியாது. செலக்ட் பண்ணாதான் அது வேற ஸ்கிரீன் போயிருது. இருங்க. பிரைட்டஸ்ட் G3. G3 head is responsible for developing warp-based technology. He is possibly the brightest mind amongst the G3 ranks. However, he is bit of a hermit, so he generally remains off. இன்னும் லொகேஷனே போடல.
அதுதான் அந்த நோவாஸ் பாரடைஸே போயிருமா? ஏன்னா இங்க தானே அந்த ஹெர்மிட். ப்ரோ அது ப்ரோ இது இந்த இடம் ப்ரோ, அந்த டிராபிக் பிரிட்ஜை கொண்டு அதுதான் வந்து விட்டோமே அதுதான் அந்த இடம் டிராபிக் அது. பிரிட்ஜ் தான். இல்ல ப்ரோ, எங்க போனே தெரியல இப்போ. வெளிய போனாலும் வழி காட்ட மாட்டேங்குது. ஒருவேளை இவன் கிட்ட பேச்சு கொடுக்கணுமோ? பேச்சு கொடுத்தா ஆன்சர் ஆகுமா? சரி வாங்க அவன்கிட்ட போய் பேசுவோம். டேய் தகண்ணா, என்னடா பேசவும் மாட்ற? பாருங்க நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சம்பாரிச்சு இவங்களுக்கு கொடுக்குறோம், பேச மாட்டேங்கிறாங்க. இல்லையே ப்ரோ, இதுலயும் எங்கேயுமே வழி காட்டலையே ப்ரோ. சரி சும்மா போய் அவன்கிட்ட பேசுவோமா? ரெசிடென்ஸ்கிட்ட போய் பேசுறது போற ப்ரோ. இது பாருங்க, சும்மா போய் ஓ ரெசிடென்ஸ்கிட்ட பேச. இப்படி போய் ரோட்ல போய் டேய் டிடெக்டிவ். ஏண்டா ஒரு வாட் ஆர் யூ டூயிங் லாஸ்ட் நைட், ஒய் டு யூ லுக் சோ நர்வஸ்? என் மூஞ்சே அப்படி தான்ட்டானா. ஆர் யூ டாக்டர் ஆர் யூ கிப்லெட்? டாக்டர்? கேளுங்க, இனிமே எல்லாருமே சந்தேகப்படும் அந்த ஆக்டோபஸ்க்கு அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம். ஆமா ப்ரோ, ட்ரஸ்ட் நோ ஒன். எவனை பார்த்தாலும் சந்தேகம். கடைசியில பார்த்தா அவன் தான் நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கான, அவன் தான் டாக்டர் கிப்லெட்ஸா இருப்பானு. ப்ரோ அவன் மெயின் வில்லனா இருப்பான் ப்ரோ. டாக்டர் கிப்லெட்ஸ்ல ஏதோ சைடு கை மாதிரி இருக்கான். டிராகன் கில்பர்ட். ப்ரோ இவனும் ரெட் கலர்ல இருக்கான், அதனால வாய்ப்புகள் நிறைய அதிகம் இருக்கு. நம்ம வீட்டுக்கு முன்னாடியே நேவே ஸ்பை பண்றாடா கில்பர்ட். சரி எதுக்கு சந்தேகம், அவனை போட்டு தள்ளிடுமா? ரேங்க் டியா? டி ரேங்க் அப்படின்னா G3 ரேங்க் இருக்கணுமா? இல்ல இல்ல, அது எப்படின்னா ப்ரோ ட்ரைலர்ஸ் வந்துருச்சு ப்ரோ. என்ன ப்ரோ ப்ரோ இது? என்ன சொல்றீங்க? வேற எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அதனால ஓ போய் ஒரு டிடெக்ஷனுக்கு வந்து ஒரு ஆடு ஸ்கிப் ஆடு கொடுக்குறோமா? தருவோம். அவன்கிட்ட போய் பேச்சு கொடுங்க, அந்த பச்சை நம்மள ஸ்பை பண்ற பச்சை கிட்ட பேச்சு கொடுங்க. என்ன ப்ரோ அவனே வந்து பச்சை கலர்ல இருக்கான், அந்த ரெட் கலர்ல இருந்தவனே. வேர்ல்ட் டிசைன் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. ஓவராசின போடுறான், போட்டு தள்ளிடுமா? Do you have any ties with G3? பின்னாடி மஞ்சள் கலர் இருக்கான் பாருங்க, அவன் ட்ரக் இருக்கிற மாதிரி இருக்கான், அந்த ஆன்டி விட்டுருங்க. ஆமா அப்படிதான் இருக்கான். அவன் தான் யூசர் மாதிரி இருக்கான், இவன் செல்லர் மாதிரி இருக்கான். இந்த குப்பை தொட்டி கவுத்து பாருங்க, உள்ள பல்கா வச்சு செல் பண்றப்பா. லாஸ்ட் அண்ட் ஃபவுண்டா? லாஸ்ட் பேண்ட்ஸ். ப்ரோ பாருங்க, அவன் இவனே வாண்டடான்னு சொல்றான். அவன் சி ரேங்கான். இந்த ஜங்கிட்ட கேட்போம். ப்ரோ இந்த இவன் வந்து இந்த இது இப்போ குறி சொல்றவன்னு நினைக்கிறேன். குண்டி மாதிரி இருக்கான் பாக்க. ப்ரோ இது வந்து சென்சார் பண்ணிடுவாங்க ப்ரோ டபக்குன்னு. அது பாக்குற கண்கள்ல இருக்க பிழை, இந்த ஏஐயோட கண்கள்ல இருக்கும் பிழை. அவன் பார்க்க ஒரு தும்பி மாதிரி இருக்கான்னு சொல்ல வந்தேன். சமாளிச்சிட்டாரு. ஆனா இவனுக்கு தான் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கு. என்ன ப்ரோ போயிட்டீங்க? அவனுக்கு 2 பேர் தான் ப்ரோ. ப்ரோ ஆனா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க ப்ரோ. அந்த அவனை அமுக்குங்க L3. இல்ல எல்லோ நமக்குன்னா அது இருக்க, அவ்வளவுதான், இதுக்கு மேல பேச மாட்டான். பேசுறான், சவுண்ட் வருது ப்ரோ சவுண்ட் வருது ப்ரோ, அதுக்கு மேல எதுவும் வேற எதுவும் சொல்ல மாட்டான் ப்ரோ. ஏதோ திருப்பி திருப்பி அதே தான் ப்ரோ பேசிட்டு இருக்கான். சரி ஓகே, வந்த கேளுங்க. இவன் கடையை போட்டு உட்காந்துருக்கான். நாங்க சாப்பிடுற மாதிரி இதே கதையை போடும்.
ப்ரோ கலாச்சாரத்தை பத்தி கேட்டேன் பாருங்க. ஃபாஸ்ட் ஃபுட் வந்துருச்சு. ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம். அம்மா கை இப்படி இருக்கு, எப்படி கரண்ட் வச்சு கிண்டுவான்? வாட்ஸ் ஃபார் ஒரு சேல். ஆக்டோபஸ் இருப்பானோ. இதெல்லாம் ஜீரோ, டிராகன். $0 தான். இதெல்லாம் வாங்கி நம்ம என்ன பண்றது? பை கொடுங்க, சும்மா 4 பை கொடுங்க, அப்பதான் வந்து சொல்லுவான் இவ்வளவு வாங்கி இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான் நினைக்கிறேன். இதுக்கு மேல பை பண்ணாலும் பண்ண முடியல. ஓ, நம்மகிட்ட அவ்வளவுதான் ஒரு காசு இருக்கு. மேல அந்த 2வது செக்ஷன் இருக்கு பாருங்க. ப்ரோ என்ன சொல்றீங்க? அப்ப ஆர்டர் கேன்சல் பண்ணுங்க. இருக்கிற 15ல அதுல நம்ம அவ்வளவு வாங்கிட்டோம்னா எப்படி? ஆமா ப்ரோ, ஆர்டர் கேன்சல், காசு திருப்பி வாங்கிருங்க. ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டேன். வேற எவனாவது இந்த ஊருக்குள்ள கிடப்பான்னு பார்த்தா நைட் நேரம் எவனுமே வெளியே வர மாட்டானுங்க. ரொம்ப சாதுவான நகரமா இருக்கும் போல. ஹோட்டல் இங்கதான் இருக்கு. சரி விடுங்க. இந்த மாதிரி இந்த வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் அட்ரஸ் பண்றது அட்ரஸ் தான். சொல்லுங்க மேடம், அந்த பீட்சா டெலிவரி பண்றோம். இந்த வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு தான் ப்ரோ நம்மள 4 பேர்த்த போய் பேசிட்டு விட்டுருக்காங்க. இல்லைன்னா நம்மள மாதிரி இந்த இடத்தெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. ப்ரோ அங்க நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ. வாடங்க. விசாரிக்க வேண்டியது விசாரிடான்னா ப்ரோ இவங்க தான் ப்ரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ ஸ்டஃப் வர்றதுக்கு. பாருங்க போன் ஆஃப்ல இருக்கு, சும்மா நோண்டுற மாதிரி நின்று. ஒருவேளை இவங்க நைட் ஷிஃப்ட் வேலைக்கு வந்திருக்காங்களோ? ஏதோ புதுசா கண்ணெல்ல சவுண்ட் இருக்கு, தூங்காம சோப்பு இருக்கும் கண்ணு. ப்ரோ இது இந்த 2 தெரு ஞாபகம் இருக்கா? எனக்கு ரெட் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போவோமே. ஓ இவனுங்களா? நீயா? ஹாய் கைஸ், ஐ நீட் a help. கண்டுக்க மாட்டேங்கிறானுங்க ப்ரோ. நீங்க பறக்குறீங்க ப்ரோ ஜெட் பேக்ல போட்டு. அந்த வடி ப்ரோ கேம் விளையாடுவீங்களா இல்ல இப்ப என்ன முடிவு பண்றீங்க நீங்க? ப்ரோ விளையாண்டு தான் ப்ரோ இருக்கு. எப்ப கேம் விளையாட ஆரம்பிப்பீங்க? கேம் விளையாடிட்டு இருக்கீங்களா? பாருங்க அவனுக்கு நம்ம ப்ரோசீட் பண்ண பண்றானே ப்ரோ. இவன் தானே அந்த அங்க இருந்தது. அப்படியே அக்செப்ட் தி பிரைப். அண்ணன் அவன மாதிரி சக்தி. இந்த செக்ஷன் ஃபுல்லா பேசியே சாவடிச்சிட்டானுங்க ப்ரோ. ஒரே ஒரு த்ரோ இதுலதான் ப்ரோ ஏதோ ஒரு ஆப்ஷன். இவன்ட்ட கேட்டா இவன்ட்ட காசு கொடுத்தா லைட்டா காசு கொடுத்தா சொல்லிடுவோம் ப்ரோ. ஆமா எனக்கு அப்படிதான் தோணுது. ஐ கான்ட் ஹெல்ப் யூ. ப்ளோர்டோ யாரு? அது டாக் டு ப்ளர்டோ. ப்ளர்டோ யாரா? இங்கதான் இவன் தான் ப்ரோ ப்ளர்டோ. அவன் ஏற்கனவே பேசுவாங்க. ப்ளர்டோ இருங்க ப்ரோ, அந்த ஆப்ஷன் ஓபன் பண்ணுங்க. மைக்கேல் சைடுன்னு இருக்கலாம். அவன் பேரை சொன்னா சொல்லுவான்னு அவன் சொன்னான். அவன் பேரை சொல்லுங்க.
அவசரப்பட்டு மறுபடியும் சாப்பாடுக்கு போயிட்டேன். ஸ்லம்ஸ். ஓகே. ஏதோ கடையை சொன்ன கடை பேரு நைட் லைஃபோ ஏதோ ஒரு கடை பேர் சொன்னா அந்த கடைக்கு போய் கேளுண்ணா. ஓகே மேப்ல வந்துருச்சு. ஓகே ஓகே அக்ரிகல்ச்சர்ல போங்க. ஓகே பெர்மிஷன்ல நம்ம லைஃப் டைம் பெர்மிஷன் வாங்கிட்டோம் போல. ஆமா ப்ரோ, ஒரே இதுதான் போல அனைத்துக்கும். இந்த டைம் இருந்தா இந்த டைம் ரெட்டு தான் நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லிச்சு யோசிச்சு இன்னொரு ப்ளூ தான் இதுன்னு சொல்லிட்டு சொல்லி உசுப்பேத்தலான்னு பார்த்தேன். யாரு ப்ரோ இவன் வந்தானா? Press L1 to close spam pop. ஓகே. ஏய் என்னடா இது சுட ஆரம்பிச்சிட்ட? நல்லா தான்டா பேசிட்டு இருந்தேன். எத்தனை எங்க கிட்ட அடி வாங்கி சாவீங்க ப்ரோ. அதே மிஷன் அப்படியே நைட் மோட் ஆக்கிட்டானுங்க. அடா பாவிகளா. இவருக்கு புதுசா ஒருத்தன் வந்திருக்கான் பாருங்க. அதுல இந்த இதுல எறும்பு ஒருத்தன் வருவானே. ரைட் சைடுல ஒருத்தன் வரான் ப்ரோ. ரைட் சைடுல உங்களை சுட்டுட்டு இருக்கான் ஒருத்தன் வந்து. ப்ரோ 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 தடி வந்துட்டு வந்திருக்கான் ப்ரோ. இவனை நான் பார்க்கவே இல்லை. திப்பு திப்புன்னு ஓடி வந்து அடிச்சான். எனக்கு ஹெட்செட்ல கேட்டுச்சு. டைம் ஸ்லோ பண்ணிடுங்க. அதுக்கு எடுத்தாங்க. அதுக்குள்ள இதுதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்துக்கு. நான் கொஞ்சம் தூரத்துல இருந்து அடிக்கிறானு. ப்ரோ இங்க ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருப்பானே. அவன் செத்துட்டான். அவன் செத்துட்டான்டா ப்ரோ. ஆமா ஏற்கனவே தாட்ஸ் சொல்லிட்டு இருந்தான். மீன் இங்கெல்லாம் மீன் இருக்கா அப்படின்னு கேட்டா இங்க மீன் இந்த ஆசிட்ல ஏது மீன் அப்படின்னா டேய் அப்புறம் ஏன்டா பிடிச்சிட்டு இருக்கிற. அது ஏற்கனவே ஒரு மாதிரியான தாட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றான். போயிட்டான் போல. போய் சேர்ந்துட்டான் போல. ஓ இந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ்லாம் இருந்துச்சு ப்ரோ. அது அப்ப தாண்ட முடியாத மாதிரி இருந்துச்சு. இப்பதான் நம்மகிட்ட எல்லாம் இதெல்லாம் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குல்ல, தாண்ட வைக்கிறானுங்க. கரெக்டா பறந்தேன். சூப்பர். எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு போல நல்லா. ஆமா ப்ரோ. மணலும் இப்போது இது பண்ண முடியலையா? அது ஓகே. ஜஸ்ட் மிஸ் அது. ஒருவேளை இங்க இருந்து இது பண்ண போதும். ப்ரோ ஃபியூவல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொடுங்க பாப்போம். இப்ப வருது ப்ரோ. விட்டு விட்டு போனா போயிடலாம். என்ன சாவிங்கன்னு பார்த்தா ஜம்ப் பண்ணி வந்துட்டீங்க. மியூசிக் மாறுது. பதம் வில்ல வரப்போறானோ. எடுத்துப்போம். கஸ்ஃபிளிங்கே எடுப்போம். வந்துட்டேன் ப்ரோ. என்ன ப்ரோ ஆடிட்டு இருக்கான் ஒருத்தன். ஸ்னைப்பர் ப்ரோ. ஸ்னைப்பர் எவனோ இருக்கான் ப்ரோ. எங்க இருக்கு? ஒளிஞ்சுக்குங்க.
bro. லெஃப்ட்ல இருக்கும்